ஷாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 9/3/2019 சனிக்கிழமை, மாசி மாதம் 25ஆம் நாள். இன்னைக்கு பாருங்க, ரேவதி நட்சத்திரம். பள்ளிக்கொண்ட ஸ்ரீரங்கநாதர் தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவருடைய நட்சத்திரங்க அது. திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளோட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்னைக்கு இரவு 2:08 வரை வளர்பிறை, திருதியை திதி. மாசி மாதம் வளர்பிறை, சிரார்த்த திதி, திருதியை திதி, தவச திதி. சரிங்களா? இன்று ரேவதி நட்சத்திரம் இரவு 12:30 வரை உள்ளது. பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பம். இன்று யோகம் சரியில்லை. இன்று காலை 6:30 முதல் 8 மணி வரை குளிகை காலம். இன்று காலை 9:30 முதல் 11 மணி வரை ராகு காலம். இன்று மதியம் 2 மணி முதல் 3:30 வரை யமகண்டம். இன்று கிரக நிலைகளை பார்ப்போம். மேசத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு, விருச்சிகத்தில் குரு, தனுசில் கேது சனி, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன், மீனத்தில் சந்திரன். இன்று இரவு 12:31க்கு மேலே சந்திரன் மேசராசிக்கு வந்துடுறார். அப்போ இன்னைக்கு இரவு 12:30 வரைக்கும் மீனராசியில் இருக்கிறார். அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேசராசி. மேசராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் போய் ஆட்சியாக இருக்கார். 11ல் போய் சூரியனும் புதனும். பொதுவாக 11ல் சூரியன் புதன் இருக்கிறது ராஜயோகம். அது மாதிரி பார்த்துங்க, செவ்வாய் இன்னைக்கு மேசராசிக்கு 11ல் சூரியன் புதன் இருக்கிறார். தாய் தகப்பன், தாய் மாமன், இதில் உடம்புல காது சம்பந்தமான இது மாதிரி உபாதைகள் எல்லாம் கொடுக்கும். இன்றைக்கி அது மாதிரி நாள் மேசராசிக்காரங்களுக்கு. குளித்தாங்கன்னா தண்ணி காதில் பூந்துக்கும். அதாவது காதில் ஏதாவது நமக்கு சிரமங்கள் வரணும்னா எதோ அதுக்கு வரணுமா இல்லைங்களா, அந்த மாதிரி தொல்லை பண்ணிடும். தோல் சம்பந்தமான உபாதையும் வரும். இன்றைக்கி அவ்வளோ சரியில்லாத நாள் மேசராசிக்கு. சரிங்களா? அடுத்தபடியாக மறதி வேறு, செலவு வேறு. இன்றைக்கி எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவாங்க. அவங்களே நேற்றே பிளான் பண்ணிட்டாங்க இன்றைக்கி செலவுக்கு. அடுத்தபடியாக பாருங்கள், பின்னாடி வர்றதுக்காக இன்றைக்கி செலவு பண்ணுவாங்க. அந்த ஆதாயத்தை கருதி தான் செலவு. ஏன்னா மேசராசிக்கு இப்போ குரு நல்ல நிலைக்கு வரப்போகிறாரு. ஆதாயத்தை கருதி தான் செலவு பண்ணுவாங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி. தானே வலிவிக்க போய் சங்கடங்களை ஏற்படுத்திக்குவாங்க. ஏன்னா ராசி அதிபதி சுக்கிரன் போய் பாதகஸ்தானத்தில் போய் இருக்கிறார். 9ல் இருக்கிறது சிறப்பு தான். இருந்தாலும் ரிஷபத்துக்கு பாதகஸ்தானம். அப்போ சுக்கிரன்னா என்ன? ஆடை, அலங்காரம், ஆபரணம், நண்பர்கள், சிநேகிதர்கள், கூட்டாளிங்க, வெளியூர் பயணம், வாகனம், இதிலெல்லாம் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு சிரமப்படுத்திக்குவாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் புத்தியும் கெடுக்குங்க. அது மாதிரி நாள் இன்றைக்கி ரொம்ப நாவடக்கமாக இருக்கணும். இன்றைக்கி அது மாதிரி நாளுங்க. 2ல் ராகு இருக்குது. படக்குன்னு பேசிடுவாங்க. சரிங்களா? அதை தவிர்க்கணும். இன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி தள்ளணுங்க. அது மாதிரி நாள் ரிஷபராசிக்கு. அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசியிலேயே ராகு, 7ல் சனி கேது. சரிங்களா? 10ல் சந்திரன். அதாவது மிருகசீரிஷத்துக்கு மட்டும் மிதுன ராசிக்கு இன்றைக்கி நல்ல நாள் இல்லை. திருவாதிரை, புனர்பூசம்னா கொஞ்சம் பரவாயில்ல. அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள். பொதுவாக பிரயாணம், வெளியூர்லேருந்து நல்ல தகவல்கள், வெளிநாடு போகிறது, இந்த மாதிரிக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாளுங்க மிதுன ராசிக்கு. இன்றைக்கி நல்ல மகிழ்ச்சியான நாள். சூப்பர் சாப்பாடு இன்றைக்கி சாப்பிடுவாங்க, விருந்து தான். அது மாதிரி இன்றைக்கி குஷியான நாளுங்க மிதுன ராசிக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தை தவிர்த்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் புனர்பூசத்துக்கும் நல்ல நேரம். அடுத்தபடியாக கடகராசி.
கடகராசிக்கு பாருங்க 3 நாளா படாத பாடுபட்டாங்க. 3 நாள் தள்ளினதே பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி அமைஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு நல்ல நாளுங்க. தாய் பிரயாணம் இந்த வகையில் ஆதாயம். வேலையெல்லாம் லேட்டாக தான் நடக்குது, இருந்தாலும் எல்லாத்துலேயும் வெற்றி. சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நாளுங்க இன்றைக்கி சங்கடம் ஏற்படலாம் சகோதர வகையில். மற்றபடி இன்றைக்கி நல்ல நாளுங்க. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்க, ராசி அதிபதி சூரியன் போய் 7ல் இருக்கார். பொதுவாக ராசி அதிபதி போய் 7ல் இருந்தால், 7ங்கிறது கணவன் மனைவி, அவங்கள சார்ந்து தான் இந்த மாதம் ஃபுல்லாக அவங்கள்ட்ட தான் ஒப்படைப்பாங்க. கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்ட்டையும் வேலையை ஒப்படைச்சிட்டு இந்த மாதம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நடந்திருப்பாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்றைக்கி நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் போய் மறைஞ்சிட்டார். அதனால் இன்றைக்கி ரொட்டீனாக செய்ய வேண்டிய வேலையை மட்டும் வழக்கமாக செய்கிற வேலையை பார்த்து செய்யுங்க. அதுலேயும் தெய்வ சிந்தனையோடு செய்யணும், பொறுமையாக செய்யுங்க. இன்றைக்கி அப்படியே மெதுவாக காயை நவுத்துற மாதிரி இன்றைக்கி நாளை நவுத்திடுங்க, சரிங்களா? அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், பிரயாணம் எங்கேயாவது கிளம்புவாங்க சிநேகிதர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லாபம்தான், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெட்டி அலைச்சல். அதாவது என்றைக்கோ வர்றதுக்கு இன்றைக்கி போய் அலைஞ்சி கிளஞ்சி செட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு வேலையும் நடக்காது, ஆனால் அலைச்சல், சரிங்களா? வீட்டுக்காரங்கிட்ட தான் பாயிறாங்க. ஏன்னா அந்த கஷ்டத்தெல்லாம் கொண்டாந்து வீட்டில் தானே பாயணும், அது மாதிரி செய்கிறாங்க. நேரம் அப்படி, சரிங்களா? எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி கடைசியில் இன்றைக்கி ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி அப்படியே இருங்க, ஓய்வு எடுத்துக்கங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு துளாராசி. துளாராசிக்கு பாருங்க, ராசி அதிபதி போய் சுக்கிரன் போய் 4ல் உட்காந்துருக்கார். அது எப்படின்னா, தானே சுகத்தை வரவழைச்சிக்கிறது, ஜீவனத்தை பார்த்துக்கிறது. அது மாதிரி சுகத்துக்கு என்னென்ன வேலை உண்டோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக தான் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நரிமுகத்தில் தான் போதிச்சிருக்காங்க துளாராசிக்காரங்களாம். பார்த்தீங்கன்னா பணம் வருது, பொருள் வருது, வேலை மலமலன்னு நடக்குது, சும்மா விளாசுறாங்க. துளாராசிக்காரவங்களுக்கெல்லாம் இப்போ யோகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த 2ல் தனிச்ச குரு இருக்கிறதுனால கிண்டல் கேலி இது மாதிரிலாம் பேசி வீட்டுக்காரங்கள்ட்ட வம்பிழுத்துருவாங்க. பிள்ளைங்கள்ட்டையும் சரியில்லை, அவங்களுக்கு ஏதாவது நோய் தொல்லை கொடுத்துட்டு பிள்ளைங்க விஷயத்தில் ஏதாவது செலவு பண்ணுவார், உடம்பு சரியில்லாமல் போயிடும், சிரமத்தை ஏற்றுக்குவார். அந்த மாதிரி நடக்குதுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க, கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடு ஓவராக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கங்க, சரிங்களா? யாரையும் இந்த நேரத்தில் போய் காயப்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு மனிதனுக்கு யோகம் வரும்போது தான் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அப்போ கண்ணு முன்ன தெரியாமல் எல்லாரையும் காயப்படுத்தக்கூடாதுங்க, சரிங்களா? அது மாதிரி இருந்தால் யோகம் வந்து ரெட்டிப்பாகும். அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்க, 4ல் சூரியன் புதன். அதாவது 9க்குரிய சந்திரனும் குரு பார்க்குறார். அதாவது விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன், அவர் போய் 5ல் இருக்கிறார், குரு பார்க்குறார். அப்போ 5 கூடையவரும் 9 கூடையவரும் கனெக்ஷன் ஆகிறாங்க. அது மாதிரி இருந்தால் வாகன யோகமோட கிடைக்கும், தெய்வ சிந்தனை கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும். பாருங்கள், எல்லாம் கிளம்பிடுவாங்க. தெய்வமாக பார்க்கறதுக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு கோயில் குளமாக சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாக ஆதாயம்தான், சரிங்களா? நிதானமாக யோசித்து பேசுங்க. ஏன்னா 8ல் ராகு இருக்குது, அது சமயத்தில் வெடுக்குன்னு பேச வச்சிடும். அது ஏற்கனவே வந்து கேட்க வேணாம், விருச்சிக ராசி கோபக்காரங்கன்னு ஒரு சீல் குத்திருக்காங்க, சரிங்களா? அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. மற்றபடி நல்ல நாள் தாங்க. அடுத்தபடியாக தனுசு ராசிங்க. தனுசு ராசிக்கு பாருங்க, ராசியிலேயே வந்து கேது சனி. பொதுவாக வந்து பிறக்கும்போது ஒரு ஜாதகத்தில் சனி ராசியிலையோ லக்கணத்திலையோ இருந்தால் அவங்க ரொம்ப லேசினஸ் மாதிரி நடந்துக்குவாங்க.
நல்ல மூளையெல்லாம் வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா ரொம்ப யோஜனை பண்ணி ஒரு தடவை இந்த டேபிள்லேருந்து அந்த டேபிளுக்கு போகிறது கூட அப்படியே யோஜனை பண்ணி தான் நகருவாங்க. அந்த மாதிரி மெதுவாக செய்வாங்க. ஆனால் கெட்டிக்காரத்தனமாக செஞ்சுருவாங்க. அது மாதிரி வந்து இன்றைக்கி ராசியிலேயே சனி இருக்கிறார். அதனால் ரொம்ப சோம்பேறித்தனம் கொடுக்குது. ஜென்ம சனிங்களா, அதோட இப்போ கேது வேறு வந்து சேர்ந்துக்கிட்டார். அதனால் பாருங்கள் ரொம்ப சோம்பேறித்தனம். அடுத்தபடியாக காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரி இஎன்டி லிஸ்ட்டில் ஏதாவது உடலை உபாதம் பண்ணும். அந்த மாதிரி இன்றைக்கிங்க பிரயாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வருது, நன்மை நடக்குது. அதனால் சிலருக்கு திருமண ஏற்பாடும் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குரு வந்து 12ல் இருந்து சுகஸ்தானத்தை பார்க்குறார். சில பேருக்கு திருமணத்தையும் பண்ணி வச்சுருவார். அது மாதிரி இருக்குது, சரிங்களா? மற்றபடி நல்லா இருக்குங்க, பிரயாணம் ஏற்படும். இருந்தாலும் புத்தியை கெடுக்கும், உஷாராக இருந்துக்கணும். அடுத்தபடியாக மகா. மகரத்துக்கு பாருங்கள், ராசியிலேயே சுக்கிரன், 6ல் ராகு, 11ல் குரு. போதும், இந்த 3 பிளானட்டுமே போருங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண பேச்சு வந்து திருமணம் கைகூடிடுங்க. கொஞ்சம் தந்தைக்கிட்ட கொஞ்சம் வம்பு பண்ணிக்குவாங்க, சரிங்களா? மற்றபடி சொத்து, வீடு, வாகனம் இதிலெல்லாம் வாங்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, எல்லாமே வருது. திருமணத்துக்கு ஏற்பாடு நடக்குது. இன்றைக்கி மும்முரமாக பேச்சு வருதுங்க திருமணத்துக்கு. இன்றைக்கி நல்ல நாள் தாங்க மகர ராசிக்கு. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், 5ல் போய் ராகு, ராசியில் சூரியன், புதன். ஏதாவது வார்த்தையை விட்டுருவாங்க. வார்த்தையை விட்டு வம்பு, வழக்கு இது மாதிரி வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இன்றைக்கி மௌனமாக இருக்கணும். ரொம்ப மௌனம் இல்லைன்னா நஷ்டம் வந்துடுங்க. உடம்பை பார்த்துக்கணுங்க. குறிப்பாக காலில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். அது மாதிரி ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. என்ன பிளான் பண்ணாலும் இன்றைக்கி ஒன்றும் நடக்காது. பணமும் வராது. நாளைக்கு தான் வரும் பணம், சரிங்களா? இன்றைக்கி அதுக்கான முயற்சிகள் வேணால் பண்ணலாம். அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், சந்தோஷமான நாளுங்க. புத்திர வகையில் பாருங்கள், சொத்து பிரச்சனையில் பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப சாதகமாக இருக்கும். எனக்கு நல்ல நியூஸ் வரும், நல்ல செய்தி இந்த மாதிரிலாம் வருது. தெய்வ அனுகூலம் இருக்குங்க. இன்றைக்கி வந்து மகாலட்சுமியோட அருள் கிடைக்குது. இன்றைக்கி நல்ல நாளுங்க. செலவுகளும் வரும். செலவை பற்றி பயப்பட மாட்டாங்க. மீனராசிக்காரவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பூரா பாருங்கள், அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. மாசி மாதத்தில் இன்னும் 2-3 நாளைக்கு செலவு தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் தெய்வத்து அனுகூலம் இருக்கிறதுனால எல்லா காரியத்திலையும் ஜெயிச்சுக்கிறாங்க. நல்ல நாளுங்க இன்றைக்கி மீனராசிக்கு. நாளை பார்ப்போம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.